ஒரு சிற்பி ஒரு கடவுள் திருமேனியை வடிவமைக்கிறான். அப்போ அவன் முன்னாடி அந்த கடவுள் தோன்றி அவன் கிட்ட ஒரு வரம் கேட்க சொல்றாரு. அதற்கு அந்த சிற்பி சொல்றான், நான் வல்லவனுக்கு வல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த கடவுள் சொல்றாரு, சரி அடுத்த 2 நாட்கள்ல நீ யாரை வல்லவன் நினைக்கிறியோ நீ அவனுக்கு வல்லவனா மாறுவ அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த கடவுள் போயிடுறாங்க. சிற்பியும் உடனே அடுத்த நாள் வேலைக்கு வரான். அப்போ உச்சி வெயில், அந்த சூரியன் வானத்துல இருந்து தகிக்கிறாரு. அவனால் உளியை எடுத்து அடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெப்பம் தாக்குது. உடனே சிற்பி வானத்தை பார்த்து, அப்போது சூரியன் தான் மிகப்பெரியவர் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவன் சூரியனாக மாறிடுறான். சூரியனாக மாறின உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆளுன்னு சொல்லி இந்த உலகத்தையே சுற்றி வரான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சூரியனுடைய கதிர்களையே மேகமானது மறைச்சிடுது. அப்படி பார்த்தோன்னே இப்படி சூரியனே மறைக்கிற அளவுக்கு மேகத்துக்கு சக்தி இருக்கா, அப்போ மேகம் தான் வல்லவன்னு சொல்லி மேகமாக நினைக்கிறான். அவன் மேகமாகவே மாறிடுறான். மேகமாக மாறின உடனே சுற்றியும் அப்படியே அந்த உலகத்தை சுற்றி வரான். அப்போது அந்த மேகத்தை வேகமாக அடித்த ஒரு காற்று தள்ளிட்டு போயிடுது. அப்போ யோசிக்கிறான், அப்போ இந்த மேகத்தை விட பெருசு இந்த காற்று தானா அப்படின்னு சொல்லி காற்றாக மாற நினைக்கிறான். காற்றாக மாறிடுறான். காற்றாக மாறின உடனே அவன் புயலாகவும் தென்றலாகவும் எல்லா இடத்துலையும் சுற்றி வரான். ரொம்பவுமே ஆனந்தமாக இருக்கான், தான் தான் வல்லவன்னு. அப்போது என்ன ஆகுது, அவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது. அந்த மலை அந்த காற்றையே தடுத்து நிறுத்துது. உடனே அந்த மலையை பார்த்து ஆச்சரியப்படுறான். ஓஹோ, அப்போ இந்த காற்றையே தடுத்து நிறுத்துகிற மலை தான் மிகப்பெரிய ஒரு வல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த மலையாக மாறிடுறான். மலையாக மாறின உடனே அடுத்த நாள், இறுதி நாளான அன்று, அந்த மலைக்கு மேலே ஒரு சிற்பி தன்னுடைய கரங்களில் உளியோடு வரான். உளியோடு அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த சிற்பிக்கு தோணுது, ஓ இவ்வளோ பெரிய மலையவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறான்னா அந்த சிற்பி தான் வல்லவன் நினைக்கிறான். உடனே அவன் மறுபடியும் சிற்பியாகவே மாறிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய மனசில் ஒன்று தோணுது, நம்ம முன்னாடியே சிற்பியாக தானே இருந்தோம், அப்போ நம்முடைய பலம் நமக்கே தெரியல, நம்முடைய உயர்வு நமக்கே தெரியலன்னு நினைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான், நாம் இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும்னு நிறைய நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்முடைய உயர்வு நமக்கே தெரில. ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஏதோ ஒரு சக்தியை, ஏதோ ஒரு யூனிக்னஸை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. நிச்சயமாக நீங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பாலாஸ்ரீ.